நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த 29 மார்ச் 2025 வரக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உழைப்புக்கு பேர் போனவங்க மகர ராசி அன்பர்கள். கடுமையா உழைக்கிறது உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட உழைப்புல அப்படின்றவர்களும் உங்களுக்கு ராசிநாதனே சனி பகவான் இருந்தும் கூட படாத பாடு, அதாவது சொல்லணும்னா ரத்த கண்ணீர் வடிச்சவங்க மோர் தென் 50% ஆஃப் தி மகர ராசி அன்பர்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்பவே விமோச்சனம் அப்படின்றது தான் நீங்க ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். நீங்க எல்லாம் தான் சனி பகவானுடைய கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். போய் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கொடுத்ததுக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு வரணும். நிறைய கர்மா கழிச்சிட்டார், அதுக்கு நீங்க ரொம்ப நன்றி சொல்லணும். அப்பாடியோ, இனி நீங்களா ஜெயிக்க போறீங்க. இந்த காலகட்டத்தை கடந்து வர்றதுக்கு உதவி பண்ணதுக்கும் நீங்க நன்றி சொல்லணும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மகர ராசி மகர லக்ன அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சனி பகவானுடைய கோயிலுக்கு போய் அங்க ஆத்மார்த்தமா உங்களுக்கு கொடுத்த மெச்சூரிட்டிக்கும் கர்மாவை நீங்க கழிச்சிட்டு வந்ததுக்கும் நன்றி சொல்லிட்டு வாங்க. பெரிய விமோசனங்கள் நீங்க பார்ப்பீங்க. சரி, சனி பகவான் 3ஆம் வீட்டுல வர்றது ரொம்ப சிறப்பு. அந்த 3ஆம் வீடு குருனுடைய வீடாக வர்றது மேலும் சிறப்பு. சோ இந்த சிறப்பு சிறப்பு சிறப்புன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய இப்பயே பார்த்திருப்பீங்க. பட் அந்த சிறப்பு எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்றதும் யாராக இருந்தாலும் சரி, அது 80% பிளஸ் ஆக இருந்தாலும் சரி, 20% எப்போ எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இங்க பிரம்மாண்டமா இருக்க போகுது. பட் அந்த பிரம்மாண்டம் எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த காலகட்டம்ன்றது விவரமா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நீங்க சந்தோஷம் மழையில நினைய போறீங்க. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு புரிஞ்சிக்காத கணவன் மனைவி பிளஸ் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ உங்களை புரிஞ்சுக்க போறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய வாக்கினால் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டீங்க. அதை ஈஸியா சமாளிக்கிறத கடுமையா எடுத்துட்டு போய் தீராத வலியா கொடுத்துட்டீங்க. ஆனா இப்போ உங்களை புரிஞ்சுக்குவாங்க. சரிப்பா, விட்டுடுங்கப்பா, சரி என்னமோ நடந்துடுச்சு அப்படின்ற அளவுக்காவது இப்போ உங்க அவங்களுக்கு நீங்க நல்வழி காட்டுபவரா. ஏன்னா நிறைய பேரு செல்லம் கொடுத்தே கெடுத்துருவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க தான். எல்லாமே நீங்களே பண்ணி நீங்களே உழைச்சு, அப்ப எதுவுமே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காம வளர்க்கறதும் நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் இப்ப தப்புன்றது புரிஞ்சு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நீங்க அவங்கள மூவ் பண்ணி எடுத்துட்டு போவீங்க. இது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா எவ்வளவுதான் வசதி வாய்ப்புன்னு இருந்தாலும் கணவன் மனைவி அந்யோன்யமும் குழந்தைகளுடைய ஆசை பாசமும் தானே வாழ்க்கை. ஸோ அந்த மழைக்குள்ள சந்தோஷ மழைக்குள்ள நினைய போறீங்க. நம்பர் 1. நிறைய மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலையே மூடிட்டாங்க. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு தொழில் கூட செய்யறவங்களால பிரச்சனை ஏற்பட்டது, நட்பு வட்டாரத்துல பிரச்சனை ஏற்பட்டது, அவங்க நம்பி இருந்த தொழிலாளர்கள் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இது எல்லாமே சந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? இதெல்லாம் சந்திச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் சந்திச்சிங்கன்னு. ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் நீங்க எதிர்பார்க்கறத விட அருமையான டேலண்டட் புது பர்சன்ஸும் வருவாங்க. பழையவங்களும் உங்களை விட்டுட்டு போனதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எதனால அவங்க விட்டுட்டு போனாங்க, என்ன அசௌரியங்கள் இங்க இருந்தது, அதுக்கு முக்கியமா உங்களுடைய வாக்கா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த வாக்கினுடைய புரிதல் அல்லது அவங்களுக்கு வேண்டிய சுகத்தன்மை நீங்க கொடுக்காம இருந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப எப்படி எடுத்துட்டு போனா ஸ்மூத்தா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றத தெரிஞ்சு பழைய ஆட்களையும் கூப்பிட்டுக்குவீங்க. புதுனுடைய டெக்னிக், புதுனுடைய மிஷினரி எல்லாமே பார்த்து நீங்க ஓரளவு இருந்தவங்க கூட பன்மடங்கு பல பிரான்ச்சஸ் நீங்க போட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய மகர ராசி அன்பர்கள் வேலை தேடி ஃபாரின் போனவங்க மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கு கன்சல்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருமே இப்போ தன்னுடைய நாடு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பும் சம்பள பாக்கியே அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு இவங்க 3 years இருக்கணும். அந்த 3 yearsம் பார்த்தீங்கன்னா அவங்க உணவு உடைக்க அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் மொத்தமாக அமௌண்ட் 3rd year எல்லாம் கொடுப்பாங்க
கொடுப்பாங்கன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களாம். இதை அவங்க பார்க்காம போய் சேர்ந்துட்டாங்க. இங்கேயும் எக்கச்சக்கமான கடன், கடைசியில குடும்பத்தை விட்டும் போய் அங்கிருந்தும் வராம ரொம்பவே தவிச்சு கன்சல்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது பெரிய விமோச்சனம். அங்க ரிலீஃப் ஆகி இங்க வந்து இவ்வளவு மெச்சூரிட்டி கிடைச்சதுனால சொந்தமா தன்னுடைய சொந்த நாட்டில் குடும்ப பந்தத்தோட உறவுகளோட சொந்தமா பண்ணினாலும் சரி, அது சம்பந்தமா வேலைக்கு போனாலும் சரி, அவங்க சுய ஜாதகம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆனா சுகம் நிச்சயம், சுபம் நிச்சயம் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொத்தமா பணம் வரும்போது நீங்க கரெக்டா பிளான் பண்ணி அடைக்க வேண்டிய கடன் எல்லாம் நீங்க அடைச்சிருவீங்க. அப்ப அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மகர ராசி மகர லக்ன அன்பர்களும் சொல்லத்தான் போறீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் வந்து கல்யாணம் ஆகி முறிஞ்சு போனது, டிவோர்ஸ் ஆனது, டிவோர்ஸ் கிடைக்காம கஷ்டப்பட்டது, லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்காம டிவோர்ஸை கொடுக்காம நிறைய பிரச்சனை பண்ணது, இதெல்லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அதை புரிஞ்சுகிட்டு உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுதோ அவங்களுடைய சேர்ந்து வாழ்வீங்கன்னாலும் அடிச்சு புடிச்சு சண்டை பண்ணி கிழிச்சிட்டு போனவங்க கூட சேர்ந்து வாழ்ந்ததை நான் பார்த்திருக்கேன். அதுவும் நடக்கும். அப்படி இல்லைன்னா டிவோர்ஸே ஆயிருச்சு, வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இப்ப மறுபடியும் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமா, செகண்ட் மேரேஜேனா சனி பகவான் வந்து உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்க்கும்போது ராங் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணி மாட்டிக்கிட்டீங்க, புதுசா நம்பி நீங்க மாட்டிக்கிட்டீங்க, தேவையில்லாத கடன் பிரச்சனைக்குள்ள நீங்க போயிட்டீங்க, ஏதாவது மிரட்டி கிரட்டின்னு பணம் வந்திருந்தாலும் அந்த பணம் விரயமாயிருக்கும். அது மட்டும் இல்லாம 11ஆம் வீட்டை பார்த்ததுனால ராங் இன்வெஸ்ட்மெண்ட், ராங் நம்புதல். அந்த ராங் நம்புதல் எந்த அளவுக்கு நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா 11ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால அவசரப்பட்டு ஒரு சேலஞ்சிங்கா பாரு நான் அதை முடிச்சிட்ட உடனே எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு பாத்தியா, கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன், இப்ப நடந்துருச்சு இல்லையா அப்படின்றத ஒரு சவாலா நினைச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி அதுக்குள்ளேயும் சிக்கி தவிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கும் இதை புரிஞ்சு வாழ்க்கைனா எதுவாக இருந்தாலும் மெச்சூரிட்டிய சனி பகவான் கொடுத்ததுனால நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய மனைவியோட இருந்த ஃப்ரிக்ஷன் மாறிடும். அவங்கள உங்களை விட்டு பிரிஞ்சு இருந்தாங்கன்னா இப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில தான் சனி பகவான் இருக்காரு. சோ அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. சனி பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு, அடுத்தது உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 3ஆம் வீட்டுல இருந்து. அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் இருந்த அனைத்து நெகட்டிவிட்டி, வம்பு வழக்கு, பேர் போச்சு, புகழ் போச்சு, உறவினர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு எந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் உங்களை கூப்பிடாத நிலை, அதெல்லாம் இப்ப மாறி சரி வாப்பா என்னமோ நீ பண்ணிட்ட அப்படின்றதும், நீங்க பாசிட்டிவா பண்ணியிருந்தா அவங்க நெகட்டிவா எடுத்திருந்தாங்கன்னா அதையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களை வந்து கூப்பிடுவாங்க. அதே பந்துக்களால உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் நடக்கும். அதனால நீங்க உங்க குடும்பத்துக்கு பண்ண மைனஸஸ் எல்லாம் பாசிட்டிவா ஆகி உங்க குழந்தைகளுக்கு மறு திருமணமோ அல்லது திருமணமோ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்ப ஏற்படும். தூரதேச பயணத்தினால் இப்ப அனுகூலங்கள் உங்களுக்கு ஏற்படும். நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய தாம்பத்தியத்தில் இருந்தாலும் அதுவும் மறையும். மேலும் இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 10 வருஷம் 12 வருஷம் 16 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இப்ப ஆச்சரியப்படத்தக்க கூடிய வகையில தானாகவே குழந்தை பிறப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்க டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போனாலும் இப்போ இந்த மேக் அப்புறம் அது உங்களுக்கு சாதகமான ஒரு வகையில அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. சோ இத்தனை விஷயத்துக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலமும் நான் சொல்றேன். ப்ளீஸ் 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 நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு பட்டது பத்தலையான்னு சொல்லி மாட்டிக்கக்கூடிய காலமும் இருக்கு. அது எது அப்படின்னா, சனி பகவான் 2 தடவை வக்ரம் பெறார். ஒன்னு ஜூலை 2025 நவம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் 2026 ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வக்ரத்தினுடைய காலத்துல ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்ரம்னா கவலைப்படாதீங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப காஷனா இருக்கணும். அது எந்தெந்த காஷனா
இருக்கணும்ன்றது மாத பலன் நான் சொல்லிட்டே வருவேன் இல்லையா, அதை பாருங்க. பட் ஜூலை டு நவம்பர் வெரி காஷன். அடுத்தது சூரியன் சனி அப்படின்றவங்க உங்களுக்கு பங்குனி மாசம் சேருவாங்க. அப்போ சனி பெயர்ச்சியின் போது 2 பங்குனிக்கு சேர்றாங்க. அதுல முதல் பங்குனியில நீங்க எச்சரிக்கையா இல்லை அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டு முட்டினா மட்டும்தான் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை, நீங்க எது பண்ணினாலுமே அது உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 2026 பங்குனி மாசம் கவனம் 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 அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற தசாபுத்தி அந்தரம் பார்த்துக்கோங்க. சம்பவங்களை சுட்டி காமிக்கிறது அப்படின்றது தசாபுத்தி தான். அது பாசிட்டிவா இருந்ததுன்னா பொங்கி வழியும் எல்லாமே பாசிட்டிவ். அது கூடாத தசாபுத்தி இருந்தது அப்படின்னா அது எப்படி நீங்க டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்க விநாயகரை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு கண்டிப்பா சூப்பரா கூட்டிட்டு போயிடுவாரு. உங்களுக்குள்ளேயும் இருந்த கில்ட் போயிடும், விரோதம் போயிடும். நீங்க இப்ப வேற ஒரு மனிதரா மாறி சூப்பரா சக்சஸ நோக்கி தலை நிமிர்ந்து ராஜ நட போட போறீங்க. அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.